ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொறியாளன் ஃப்ரம் கோயம்புத்தூர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சைட் வந்து சிட்டிக்குள்ள ஒரு சைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி டைல் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துட்டு டைல் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டைல் மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். நம்ம கட்டுற வீடுகளில் வந்து எல்லாமே ஆஸ் பர் மெஷர்மெண்ட் படி தான் பண்ணுவோம். ரூம் சைஸ் ஆகட்டும், சீலிங்கோட ஹைட் ஆகட்டும், இல்லை பிளாஸ்டிங் எதாக இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு பட்ஜெட் அரைவ் பண்ணோம் அப்படின்னா அதோடைய மெஷர்மெண்ட் வந்து வேணும். அது அந்த வகையில் இன்றைக்கி டைல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக டைல்ஸ் வந்து மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத மெயினான சப்ஜெக்டாக இருக்குது. டைலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டைல் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டைல் எடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிச்சனில் எடுத்துக்கிட்டால் கிச்சனுக்குள்ள வந்து வால் டைல் வேறு மாதிரி வரும். அது சேம் டைம் வந்து கிச்சனுடைய டேபிள் டாப் நம்ம தனியாக மெஷர்மெண்ட் பண்ண வேண்டி வரும். சில இடங்களில் என்ன பண்ணுவோம்னா ரூம்ஸ் ஃபுல்லாகவே ஒரு வெரைட்டி ஆஃப் டைல் போட்டு கிச்சன் மட்டும் ஒரு வெரைட்டி ஆஃப் டைல் போடுவாங்க. ஸோ அப்படி போடும்போது அந்த டைலுடைய மெஷர்மெண்ட்டு பக்காவாக மென்ஷன் பண்ணி இந்த கிச்சன் உடைய சைஸ் கரெக்டாக போட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா நம்ம என்ன ஆன்டிஸ்கிட் எடுக்கிறோமா இல்லை ஏதாவது டிசைன் இதுக்கும் அதுக்கும் மேட் ஃபினிஷ் எடுக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மெயின் ஃப்ளோர்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துட்டு நம்ம மெயின் ஃப்ளோருடைய டோட்டல் மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறமா வந்து நம்ம 2x2 போடுறோமா இல்லை 5க்கு 2.25 போடுறோமா இல்லை 4க்கு 2 போடுறோமா அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம டிசைனும் ரேட்டு அதை பார்த்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ ரெண்டாவது மெஷர்மெண்ட்டாக நம்ம எடுக்க வேண்டியது வந்து மெயின் ஃப்ளோரிங்கோடது. அதே மாதிரி ஒரு பெட்ரூம்குள்ளே இருக்கிற அட்டாச் டாய்லெட் வந்து ஒரு டைல் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கரெக்டாக அட்ரஸ் பண்ணி எந்த பெட்ரூமில் எந்த டாய்லெட் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக அதை நம்ம ஒரு அட்ரஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அதோடைய டோட்டல் மெஷர்மெண்ட் எடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு டாய்லெட்டில் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஆல்ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு ஹைட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சப்போஸ் ஒரு கான்செப்ட் போகிறோம் அப்படின்னா ஆல்ரவுண்ட் மெஷர்மெண்ட் இருந்தால் தான் நம்மளால் அது வந்து கரெக்டாக எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஃபுல் ஹைட்டு கொட்டுறது மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல் ஹைட்டுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். சேம் டைம் அதோடைய அந்த டாய்லெட்டுடைய ஃப்ளோர் வந்து என்ன மாதிரி எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பர்ஃபெக்டாக எடுத்து ஒரு அட்ரஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு சிட் அவுட் இருக்குது அப்படின்னா பில்டிங் உள்ளே போடுற டைலே வந்து நம்ம சிட் அவுட்டுக்கு போடுவோம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ சிட் அவுட்டை வந்து நம்ம தனியாக எடுத்து அது அந்த டைலுடைய மெஷர்மெண்ட் நம்ம தனியாக மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டெப்புடைய மெஷர்மெண்ட் என்ன, அதோட வித் எவ்வளோ அப்படிங்கிறது. ஏன்னா ஸ்டெப்பு பெரும்பாலும் கிரானைட் நம்ம பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த கிரானைட்டோடைய மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த பில்டிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எலிவேஷனில் கொஞ்சம் டைல் வரப்போகுது. ஸோ எலிவேஷனில் வந்து எந்த இடத்துல எந்த விதமான டைல் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ராப்பராக அதை மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது பட்ஜெட்டிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம டைல் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த அதோடைய குவான்டிட்டி வந்து பெருசாக வேரி ஆகாமல் நமக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி டைலை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு 2% வந்து 7% வரைக்குமே நமக்கு வந்து வேஸ்டேஜ் வரும். ஏன்னா பெரிய டைல் எடுத்துகிட்டு ரூம் சைஸ் சின்னதாக இருக்கும்போது என்ன ஆகுனா அதில் கட்டிங் வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி வரும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நிறைய இடத்துல நம்ம என்ன மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா மெயின் ஃப்ளோரிங் போடுறப்போ அந்த கட்டிங்குடைய மெஷர்மெண்ட் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அந்த கட்டிங் மெஷர்மெண்ட் எடுக்கலைன்னா கண்டிப்பாக டைல் பத்தாமல் வந்துடும். அப்போ வந்து இறுதி கட்டத்தில் சப்போஸ் நமக்கு அந்த டைல் அந்த நம்ம ஏற்கனவே சூஸ் பண்ண டைலுடைய அந்த டிசைன் கிடைக்காம போயிடும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா முன்னாடியே டைல் வந்து ஒரு டேவே ஒதுக்கி எந்தெந்த இடத்துல எதாவது நம்ம எந்தெந்த டைல் வேணும், எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படிங்கிறது ஒரு 5% சேர்த்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த டைல் லேயிங்கில் வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக அந்த டைல் ஒர்க்கை நம்ம முடிச்சிடலாமுங்க. இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.